இன்னைக்கு காலையில டே நல்லா சுறுசுறுப்பா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாசல் தெளிச்சு சின்ன கோலமும் போட்டாச்சு. இந்த உடன் சாப்பிங் போர்டு நல்ல பெரிய சைஸா இருந்துச்சுங்க. பாத்தீங்கன்னா ரெண்டா உடஞ்சிருச்சு. சைஸே பாத்தீங்கன்னா ஒரு கைய அகலந்தான் ஆயிடுச்சு. அரிசி சாக்கு இருக்குங்க, அதை பாத்தீங்கன்னா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 கிலோ பை எல்லாவே காய் கட் பண்றதுக்கு மத்த கீரையெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. இந்த மாதிரி அலுமினியம் கோட்டிங் இருக்கிறதுனால கையோட வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அரிசி பை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா டக்குன்னு வேற பொருள் வாங்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அது எவ்வளவு நாள் வச்சு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஒரு அடுப்புல சட்டியில சோறு வடிச்சு விட்டாச்சு. இன்னொரு அடுப்புல பாத்தீங்கன்னா குழம்பும் ரெடி பண்ணிட்டு தட்டைப்பயிறு குழம்பு. தட்டைப்பயிறு வேக வைக்கிறப்ப உருளைக்கிழங்கையும் போட்டு வேக வச்சிருவாங்க. ஒரு சில கிழங்கு காலையில் நேரம் வேகாது, அது மட்டும் எடுத்து வைக்கிற மாதிரி ஆயிரும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் தனியாக எடுத்து கொடுத்துட்டா சாப்பிட்டுக்குவாங்க. குடிசலுக்கு வந்து காய் கலர் மாறாம நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்படியே செஞ்சு கொடுத்துட்டோம்னா இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டுக்குவாங்க. அதே லஞ்சுக்கு சோறு கம்மியாகவும் காய் கொஞ்சம் அதிகமாகவும் வச்சு கொடுத்துட்டேன், அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து போட்டு பேக் பண்ணிடுவேன்.